ஜெய் வாராகி, என்னோட அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, ஒவ்வொரு பஞ்சமியும் என்னுடைய கோவிலுக்கு வந்து நீ ஒரு விஷயத்தை கேட்பாய். வாராகி அம்மா, நானும் விளக்கேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் உங்களுடைய கோவிலுக்கு வந்து. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே மாற்றவே இல்லை. எல்லா விஷயத்திலும் எனக்கு குழப்பத்தை தான் தருகிறீர்கள். ஏதாவது நல்லதை செய்கிறீர்களா? நானும் ஆனால் உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு பஞ்சமியும் எந்த ஒரு நிலையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல், எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் செய்யவே இல்லையே நினைக்காமல் உங்களை தேடி தேடி வருகிறேன். ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். தங்கமே, நான் சோதிக்கவில்லை தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீயாகவே பெற வேண்டும் என்று உனக்கு எண்ணத்தை தூண்டுகிறேன். யாராவது உதவி செய்வார்கள், எப்படியோ காப்பாற்றுவார்கள் என்று நீ இருக்கக்கூடாது. நிச்சயமாக எல்லா இடத்திலும் நீதான் உனக்கு துணையானவள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சோதித்தேனே தவிர இத்தனை நாள் மற்றபடி உன் மீது எனக்கு எந்த கோபமோ எந்த வருத்தமோ கிடையாது. அதனால் நான் செய்யவே இல்லையே என்று ஒரு நாளும் எந்த நிலையிலும் வருத்தப்பட வேண்டாம். அமைதியான உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த முன்னேற்றத்தை நீ அடைந்து வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சாதிப்பாய். நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய ஏக்கங்கள் குறைந்து உன் வாழ்க்கையில் அமோகமாக இருப்பாய். புரிகிறதா? நான் ஏன் உன்னை இத்தனை நாள் தவிக்க விட்டேன் என்று. நீ தவிக்கும் பொழுது யாராவது வந்தார்களா மனிதர்கள்? யாருமே வரவில்லை. ஆனால் பேச்சுக்கு சொல்வார்கள், ஏதாவது உதவியா என்னிடம் கேள், நான் உனக்காக செய்கிறேன் என்று சொல்வார்களே தவிர யாராவது வந்து உனக்கு உதவி செய்தார்களா? கிடையவே கிடையாது. யாருமே செய்யவில்லை. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீயாகத்தானே நீ எல்லா விஷயத்திலும் பூந்து எல்லா விஷயத்தையும் நீயாகத்தானே செய்து முன்னுக்கு வந்தாய். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கவலை யாராவது இடம் சொன்னாயானால் எதற்கு கவலைப்படுகிறாய்? யாருமே இல்லாத மாதிரி நான் தான் இருக்கிறேனே உனக்கு, எதற்காக இவ்வளவு யோசனை என்று வாய் கூசாமல் நிறைய பேசுவார்கள். ஆனால் யாருமே உதவி மட்டும் செய்யவே மாட்டார்கள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னுடைய நண்பர்கள் செய்வார்களே, என்னுடைய நண்பர்கள் ஒரு நாளும் என்னை விட்டுவிட்டு ஒரு நாளும் தவிக்க விட மாட்டார்களே என்று நீ எப்பொழுதுமே சொல்வாய். அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஆபத்து என்றால் வரமாட்டார்கள். நன்றாக இருக்கும் பொழுது வரும் உறவுகள் ஆபத்தில் நிச்சயமாக வரமாட்டார்கள் என்று உனக்கு புரிய வைக்கவும், உன்னுடைய நிலை என்ன, உன்னை சுற்றி இருப்பவருடைய மனம் என்ன என்பதை புரிய வைக்கத்தான் நான் இவ்வளவு விஷயங்களும் நீ கஷ்டப்படும் பொழுது அமைதியாக இருந்தேன். நான் எப்படி உனக்கு உதவி செய்ய வேண்டும்? யாரோ ஒரு ரூபத்தில் வந்துதான் உதவி செய்ய வேண்டும். நான் உனக்கு உதவி செய்து விட்டேன். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் நீ நல்லவர்கள் என்றுதான் நினைப்பாய். சரியா? அதனால்தான் நான் சொல்கிறேன், யாரையும் இவர்கள் கஷ்டத்தில் உதவுவார்கள், இவர்களை நம்பி அவர்களை நம்பி என்று ஒரு பொழுதும் யாரை நம்பியும் எந்த ஒரு காரியத்திலும் நீ இறங்கக்கூடாது. எப்பொழுதும் உன்னைதான் நீ நம்ப வேண்டுமே தவிர மற்ற யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிட்டு நான் இவனை நம்பிதான் இறங்கினேன், அவனை நம்பிதான் இறங்கினேன் என்று ஒரு நாளும் என்னிடம் நீ சொல்லக்கூடாது. நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதை நீயாகவே செய். மற்றவனை இவனை நம்பி இறங்கினேன், அதனால்தான் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன் என்று ஒரு பொழுதும் மற்றவனை நீ காரணம் காட்டவே கூடாது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்வில் ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும். எதுவுமே சுலபமாக உனக்கு கிடைக்காது. எல்லாம் நீ படாத கஷ்டங்கள் கிடையாது. உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் அல்ல. உனக்கு எல்லாரையும் பற்றி தெரியும். யார் யார் எப்படி உன்னை எப்படி உபயோகப்படுத்துவார்கள் எல்லாமே உனக்கு தெரியும். அதனால் தான் இப்பொழுது எல்லாரையும் பற்றி தெரிந்து கொண்டாய். யாரையெல்லாம் எப்படி நடத்த வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை நன்றாகவே நீ புரிந்து கொண்டாய். இந்த புரிதலுக்காகத்தான் நீ கஷ்டப்படும் பொழுது நான் எதுவுமே செய்யாமல் இருந்தேன். நான் உனக்கு தெரியாமல் நிறைய ஆபத்துகள் வந்தது, உனக்கு தெரியாமல் அதை எல்லாவற்றையும் தடுத்தேன். ஆனால் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளட்டும் என்று நான் விட்டேன். நீ எப்பொழுதும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாய்.
இவர்களா எனக்கு உதவி செய்வார்களே, இவர்களா எனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நினைப்பார்கள் என்று அடுத்தவர்களை எப்பொழுதும் நம்புகிறாய். நம்பலாம், ஆனால் நம்ப வேண்டியவர்களை தான் நம்ப வேண்டும். உன்னுடைய தாயை நம்பலாம், உன்னுடைய தந்தையை நம்பலாம், ஆனால் மற்ற யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் அல்ல. மற்ற எந்த மனிதர்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை சோதனைகளையும் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு விட்டாய். இதற்கு மேல் நான் உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல உதவிகளையும் செய்வேன். உனக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களையும், நீ எதெல்லாம் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அனைத்து பாக்கியங்களையும் நான் தருவேன். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு திருப்தியான நிறைய விஷயங்களை தருவேன். எதுவுமே தரமாட்டேன் என்று இந்த வாராகி ஆகிய நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய மனம், யாருக்கும் கிடையாது. உன்னுடைய ஆசைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய கவலை, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கவலையை யாரும் பெறக்கூடாது, என்னுடைய கவலைகள் என்னோடே முடியட்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் தானே? நீ கெட்டு போக வேண்டும், உன் வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களிடம் நீ எப்படி சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைத்தேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகத்தான் நடக்கும். எதுவுமே இனி நீ ஏமாற மாட்டாய். எப்பொழுதும் நீ ஏமாந்து போகும் குழந்தை கிடையாது. ஏமாந்து போவதெல்லாம் ஏமாந்து போய்விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எல்லாரிடமும் சுதாரிப்பாகத்தான் இருப்பாய். இனிமேல் காசாகவோ பணத்திலேயோ நீ ஏமாற மாட்டாய். நீ ஒருவன் அன்பு காட்டினால் அந்த அன்பை பார்த்து ஏமாற மாட்டாய். இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் சுதாரிப்பாகவும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டும் நீ ஜாக்கிரதையாக இருப்பாய். இனிமேல் எவன் ஒருவன் உன்னை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தாலும் அவனுக்கு நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்வாய். இனிமேல் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று கம்பீரமாகவே சொல்வாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ பல பேரிடம் அடிபட்டு இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து விட்டாய். இது போதும். நீ தனியாக, நான் இல்லாமல் தனியாக விட்டால் கூட இனிமேல் நீ வாழ்ந்து விடுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்து விட்டாய். இனிமேல் இந்த வாராகி உன்னை காப்பதும் உனக்கு நல்லது செய்வது மட்டும்தான் இந்த வாராகிக்கு வேலை. இனிமேல் சோதிப்பது எதுவும் கிடையாது. இனிமேல் நான் சோதிக்கவே மாட்டேன். அது இன்றே உனக்கு சொல்கிறேன். இதற்கு மேல் என்னிடம் எப்பொழுதும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் மட்டுமே கிடைக்குமே தவிர, அதாவது வேலை வாய்ப்பு, உனக்கான தேவையான நகைகள், பணங்கள் இதுதான் கிடைக்குமே தவிர, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள், இனிமேல் இவனை புரிந்து கொள்ள வைப்பது, அவனை புரிந்து கொள்ள வைப்பது இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய். இதற்கு மேல் என்ன நான் செய்ய வேண்டும் சொல் பார்க்கலாம். தைரியமாக இருங்கள். 4 பேர் உன்னை பார்த்து இவள் இப்படிப்பட்ட வசதியில் ஆகிவிட்டாளா என்று அவர்களே சொல்ல வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா நொடிகளையும் மாற்றுவேன். தைரியத்தோடு இரு. இனி எல்லா காரியங்களும் சுபமாகவும், எல்லா விஷயங்களும் எப்படி உனக்கு கஷ்டப்பட்டு கிடைத்தது, இனிமேல் கஷ்டமே படாமல் எல்லா விஷயங்களும் உனக்கு சுலபமாக கிடைக்கும்படி நான் செய்வேன். தைரியத்தோடு இருந்தால் எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து நீ பெறலாம். இந்த வாராகி ஆகிய நான் இனி நல்லதை மட்டுமே செய்வேன். ஜெய் வாராகி.